إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل أتاك حديث ضيف إبراهيم المكرمين إذ دخلوا عليه فقالوا سلاما قال سلام قوم منكرون فراغ إلى أهله فجاء بعجل سمين فقربه إليهم قال ألا تأكلون. وقال النبي عليه الصلاة والسلام من كان يؤمن بالله واليوم الآخر فليكرم ضيفه صدق رسول الله صلى الله عليه وسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்று சாட்சி கூறியவனாக சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே கரீம் தாஜுல் மதீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், சாலிஹூன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றானோ அப்படியான விடயங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படி, மேலும் எவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலாவது அடியேனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்களில் மிகவும் சிறந்த நாள் தான் இன்றைய நாள். சையீதுல் ஐயாம், நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாள், தலையாய நாள். ஈதுல் ஃபுகரா, ஏழைகளுக்குரிய பெருநாளுடைய தினம் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே அவனால் கடமையாக்கப்பட்ட உயர்தரமான ஒரு கடமை, ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுக்கு மிக விருப்பமான இடமான அவனுடைய இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த குத்துபாவுடைய பிரசங்கத்திலே என்னென்ன விடயமெல்லாம் பேசப்படுகின்றதோ கேட்கப்படுகின்றதோ அவற்றை அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த உலகத்திலே அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட உண்மையான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு தெரியும், இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையிலே புனித இஸ்லாம் மார்க்கம் உண்மையானது,
சத்தியமானது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவனுடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ, என்னென்ன வழிகாட்டல் எல்லாம் தேவையோ அத்தனை வழிகாட்டல்களையும் இஸ்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றது. எங்களுடைய இந்த மார்க்கத்திலே எந்த ஒன்றும் விடுபட்டது கிடையாது, எந்த ஒன்றும் வழிகாட்டப்படாமல் இருந்தது கிடையாது. உலகிலே தோன்றக்கூடிய எந்தெந்த புதுமையான விடயமாக மனிதர்களுக்கு இருக்கலாம் அத்தனைக்கும் வழிகாட்டலை இஸ்லாம் எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. அல் குர்ஆன் அப்படிப்பட்டது. எந்த காலத்திலும் வாழக்கூடிய மக்களுக்கு ஏதுவான விடயங்களை அல் குர்ஆன் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது. கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள், அதற்கு பிற்பாடு தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், எதிர்காலத்திலே இந்த உலகத்துக்கு வர இருப்பவர்கள் எல்லோருக்கும் தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் இஸ்லாம் அந்த அல் குர்ஆன் ஊடாகவும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களூடாகவும் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ஜத்துல் வதாவுடைய சந்தர்ப்பத்திலே இந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கின்றார். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. நபியே, நாயகமே, இன்றைய நாள் உங்களுக்கு நாம் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டோம். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடையையும் நான் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு நான் என்னிடத்திலே பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கமாக இஸ்லாம் மார்க்கத்தை நான் ஆக்கிவிட்டேன் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, எங்களுடைய பரவலான விடயங்களாக இருக்கலாம், நஃபிலான உபரியான வணக்கங்களாக இருக்கலாம், இன்னொரு பல உலகம் சம்பந்தப்பட்ட உலகத்திலே மனிதன் வாழக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், அனைத்துக்கும் இஸ்லாம் சிறந்த முறையிலே வழிகாட்டி இருக்கின்றது. அந்த வகையிலே நாம் ஒரு பரவலான இபாதத்தை போன்று மிக முக்கியமான ஒரு இடத்தை மார்க்கத்திலே வகிக்கக்கூடிய ஒரு விடயம்தான் விருந்தோம்பல் அல்லது விருந்தாளிகளை உபசரிப்பது. இதனை இஸ்லாம் எந்த அளவுக்கு வழிகாட்டி இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களிடத்திலே ஒரு விருந்தாளி வருகின்றார் அல்லது எங்களிடத்திலே ஒரு பிரயாணி வருகின்றார் அல்லது நாம் எங்கோ ஒரு இடத்திலே ஒரு விருந்தாளியை நாம் பார்க்கின்றோம் என்றால் அந்த விருந்தாளிக்குரிய அந்தஸ்து என்ன, அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையான விடயங்கள் என்ன, அல்லது அவருக்கு நாம் செய்து கொடுப்பது மார்க்கத்திலே விரும்பத்தக்கது என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பவற்றை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும். விருந்தாளிகள் என்போர் அல்லாஹு தஆலா எங்களுக்கு எங்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரக்கத்தான ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியான அந்த விருந்தாளிகளோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல் குர்ஆன் எங்களுடன் பேசுகின்றது. இது ஒரு முஸ்லிமுடைய அல்லது ஒரு முஃமினுடைய உயரிய பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. விருந்தாளிகளை கவனிப்பது, அவர்களுக்கான விடயங்களை செய்து கொடுப்பது மார்க்கத்திலே மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கக்கூடிய விடயம்தான் இந்த விடயம். எங்களுக்கு தெரியும், கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைப்பதற்கு முன்னால் பல பட்டங்களை அந்த சமூகம் சூட்டி இருந்தார்கள். அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், அஸ்ஸாதிக், உண்மையானவர் என்ற பல பட்டங்களை சூட்டி இருந்தது போன்று கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் கிடைப்பதற்கு முன்னாலே இந்த விருந்தாளிகளை கவனிப்பது, விருந்தோம்பல் செய்வது என்ற இந்த உயரிய பண்பை கொண்டவர் என்பதை அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் நபி அவர்கள் ஹிராவுடைய அந்த குகையிலே இருக்கக்கூடிய நேரத்திலே வஹீயை முதலாவது தடவையிலே அனுப்பி வைத்த அந்த சந்தர்ப்பத்திலே
கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள். தம்மிலூனி தம்மிலூனி தம்மிலூனி, என்னை போர்த்துங்கள். நடுநடுங்கியவர்களாக வீட்டுக்கு வருகின்றார்கள். என்னை போர்த்துங்கள் என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொன்ன சந்தர்ப்பத்திலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தைகளை ஒரு கணம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்கள் நடுநடுங்கிய நிலையிலே வருகின்றார்கள். அவர்களுடைய மனைவியார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்லி ஆறுதல் கொடுக்கின்றார்கள் தெரியுமா? நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள், நுபுவத் கிடைப்பதற்கு முன்னால் அபுஷிர், நீங்கள் பயப்பட வேண்டாம். அபுஷிர், நீங்க நன்மாராயணம் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களிடத்திலே வந்தவர் இன்னல்லாஹ லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹு தஆலா உங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டார். நடுங்கியவர்களாக பயந்தவர்களாக வீட்டுக்கு வருகின்றார்கள். சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ லா யுஹ்ஸீக அபதா, அல்லாஹு தஆலா உங்களை வீணாக்க மாட்டான். ஏனென்றால் இந்த உலகத்திலே நீங்கள் தற்போது நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னக லதஸிலு ரஹிம, நுபுவத் கிடைப்பதற்கு முன்னால் இன்னக லதஸிலு ரஹிம, நீங்கள் உங்களுடைய சொந்தக்காரர்களுடன் உங்களுடைய உறவினர்களுடன் நீங்கள் அழகிய முறையிலே சேர்ந்து வாழ்கின்றீர்கள். வதக்திபுல் மஅதூம், யாரெல்லாம் உலகத்திலே தேவையுடையவர்களாக இருக்கின்றார்களோ அப்படியானவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்றீர்கள். இன்னும் தேவையுடையவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? உதவி செய்கின்றீர்கள். நீங்கள் விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்கின்றீர்கள். அல்லாஹு தஆலா ஒரு போதும் உங்களை வீணாக்க மாட்டான். அல்லாஹு தஆலா உங்களை ஒரு போதும் வீணாக்க மாட்டான் என்பதை கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே ஆறுதல் சொன்னார்கள். என்றால் நுபுவத்துக்கு முன்னும் நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? விருந்தோம்பல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது மிகவும் உயரிய ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் தங்களது விருந்தாளிகளை அவர்கள் கவனித்துக் கொள்ளட்டும், தங்களுடைய விருந்தாளிகளை அவர்கள் கண்ணியப்படுத்தட்டும், தன்னுடைய விருந்தாளிகளை அவர்கள் சங்கைப்படுத்தட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? உபதேசம் செய்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமான் கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த பண்பாடுகளிலே நாம் வளர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்றுதான் விருந்தாளிகளை சங்கைப்படுத்துவது. எங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளாக இருக்கலாம், அல்லது நாம் மஸ்ஜிதுக்கு வருகின்றோம், எங்களுடைய ஊரை சார்ந்தவர் அல்லாத வேறொருவர் இருக்கின்றார், அப்படியானவரை அழைத்து கொண்டு போய் வீட்டிலே நாம் என்ன செய்வது? விருந்து கொடுப்பதாக இருக்கலாம். இந்த பண்பாட்டை நாம் என்ன செய்ய வேண்டும்? எங்களிடத்திலே கொண்டு வர வேண்டும். இந்த விருந்தாளி என்பது அல்லாஹுடைய விருந்தாளி. எங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் அல்லாஹ் அவர்களை எங்களிடத்திலே அனுப்பி வைக்கின்றார். விருந்தாளிகள் வரக்கூடிய நேரத்திலே அவர்களுக்குரிய அந்த ரிஸ்கையும் அவர்கள் அல்லாஹு தஆலா அனுப்பி வைக்கின்றார். ஒரு மலக்கு துஆ செய்கின்றார்கள், மனிதா, நீ அல்லாஹுக்காக வேண்டி செலவழி, உனக்கு அதே போன்று ஒன்று கிடைக்கும் என்பதை ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார்கள் என்ன செய்கின்றார்கள்? துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள். யாரெல்லாம் அவர்களுக்கு விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்கின்றார்களோ அது சதகாவிலே போய் சேருகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களோடு இருந்த சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதர் வந்து பசிக்கு உணவு கேட்கின்றார். இந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். ஏதாவது வீட்டிலே இருக்குமா என்பதை பார்ப்பதற்காக மனைவிமார்களிடத்திலே அனுப்பி வைத்த நேரத்திலே அவர்கள் பதில் சொல்கின்றார்கள், வீட்டிலே எந்த ஒன்றும் கிடையாது, தண்ணீர் மாத்திரம்தான் இருக்கின்றது என்று மனைவிமார்கள் சொன்ன நேரத்திலே சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹுடைய விருந்தாளி ஒருவர் வந்திருக்கின்றார், உங்களில் யாராவது அவருக்கு விருந்து கொடுக்க முடியுமா என்று கேட்ட நேரத்திலே ஒரு சஹாபி என்ன செய்கின்றார்? யா ரசூலல்லாஹ்,
அவருக்கு விருந்து கொடுப்பதை நான் பொறுப்பெடுக்கின்றேன் என்று அந்த சஹாபி என்ன செய்கின்றார்? அதனை பொறுப்பெடுத்து மனைவியிடத்திலே போய் சொல்கின்றார், நபி அவர்களுடைய ஒரு விருந்தாளியை நான் அழைத்து வரப் போகின்றேன், இரவு உணவு அவர்களுக்கு தயார் செய்ய வேண்டும் என்று மனைவியிடத்திலே சொன்ன நேரத்திலே மனைவி என்ன சொன்னார்? கணவனே, என்னிடத்திலே இருப்பது எங்களுடைய பிள்ளைக்குரிய உணவு மாத்திரம்தான் இருக்கின்றது. சில ரொட்டி துண்டுகள், அது பிள்ளைக்கு மாத்திரம்தான் போதும் என்று மனைவி சொன்ன நேரத்திலே, இது நபி அவர்களுடைய விருந்தாளி வருகின்றார், நான் பொறுப்பெடுத்து விட்டேன், அவரை உரிய முறையிலே நான் சங்கை செய்ய வேண்டும் என்று என்ன செய்கின்றார்? மனைவியும் அந்த கணவனும் அந்த சஹாபியும் அந்த சஹாபி பெண்மணியும் திட்டமிடுகின்றார்கள், எங்களுடைய இந்த விருந்தோம்பலை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிள்ளையினுடைய சாப்பாட்டை விருந்தாளிக்கு நாம் கொடுப்போம். விருந்தாளி வரக்கூடிய நேரத்திலே அந்த இரவு பொழுதிலே பிள்ளையை நாங்கள் தூங்க வைத்து விடுவோம். பிள்ளை பசிக்கக்கூடிய நேரத்திலே பிள்ளையை நாம் ஏதாவது செய்து தூங்க வைத்து விடுவோம். அதன் பிற்பாடு விருந்தாளி வந்த பிறகு விருந்தாளி சாப்பிடக்கூடிய நேரத்திலே நாம் ஏற்றி இருக்கக்கூடிய இந்த விளக்கை நாம் அணைத்து விடுவோம். சரி செய்வது போன்று அதனை அணைத்து விடுவோம். விருந்தாளி வயிறு நிரம்ப சாப்பிடட்டும் என்று இவர்கள் திட்டமிட்டு அந்த விருந்தாளியை அழைத்து வந்து அவ்வாறே சாப்பாடு கொடுக்கின்றார்கள். அந்த இரவு பொழுதிலே அவர்கள் அந்த உணவை கொடுக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மறுநாள் காலையிலே அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்லக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? நேற்று இரவு அல்லாஹு தஆலா உங்களுடைய அந்த விருந்தாளியை நீங்கள் சங்கைப்படுத்துவதை பார்த்து அல்லாஹு தஆலா சிரிக்கின்றான், அல்லது அல்லாஹு தஆலா ஆச்சரியப்படுகின்றான். அது அஜிபல்லாஹ், அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது சுவர்க்கத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. சுவர்க்கத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. விருந்தோம்பல் செய்வது, சாப்பாடு கொடுப்பது சுவர்க்கத்தினுடைய அமல் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்த நேரத்திலே முதலாவது சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், அப்ஷுஸ் ஸலாம் வஅத்இமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லூ பில்லைலி வன்னாசு நியாம் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம். 4 விடயங்களை சொன்னார்கள். மனிதர்களே, நீங்கள் தெரிந்தவர் தெரியாதவர் அனைவருக்கும் சலாத்தை பரப்புங்கள், சலாம் சொல்லுங்கள். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், முதலாளி தொழிலாளி என்றெல்லாம் பார்க்க வேண்டாம். சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். உயரிய பண்பு, சுவனத்தினுடைய வார்த்தை. இரண்டாவது சொன்னார்கள், நீங்கள் பசித்தவர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள். வஸிலுல் அர்ஹாம், உங்களுடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள், குடும்பத்தார்கள், இவர்களோடு நீங்கள் சேர்ந்து நடங்கள். வஸல்லூ பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் தூங்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் இரவில் எழும்பி அந்த தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், ஈடேற்றமாக சுவர்க்கத்திற்கு நீங்கள் நுழைவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயத்தை அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விருந்தோம்பல் என்பது இது சஹாபாக்களுடைய பண்பு, உண்மையான முஸ்லிம்களுடைய பண்பு, சுவர்க்கத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விருந்தாளி இல்லாமல் சாப்பாடு சாப்பிட மாட்டார்கள். தஃசீர் உலமாக்கள் சொல்கின்றார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டுக்கு 4 வாசல்கள் இருக்கும். முன்னால், பின்னால், வலது, இடது, எந்த பக்கத்தால் விருந்தாளி வந்தாலும் அவர்களை வரவேற்பதற்காக இவ்வாறான ஏற்பாடுகளை அவர்கள் செய்து வைப்பார்கள். எப்போதும் அவர்களுடைய சாப்பாட்டை விருந்தாளியோடு தான் அவர்கள் உண்பார்கள் என்று கூட உலமாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். உயரிய பண்பு, நபிமார்களுடைய பண்பு உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். தாயிகள், இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஆலிம்கள், உலமாக்கள், கல்வியை கற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், சமூகத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் இப்படியான இந்த பண்பாடுகளை என்ன செய்ய வேண்டும்?
வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். ஒரு விடயத்தை எவ்வாறு விருந்தாளியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்த விருந்தாளி, அந்த விருந்தாளிகளை அவர்கள் எவ்வாறு வரவேற்றார்கள், உபசரித்தார்கள், அவர்களுக்கான சாப்பாடுகளை எவ்வாறு பகிர்ந்து கொண்டார்கள் என்ற விடயங்களை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றார். நபி அவர்களுக்கு அல் குர்ஆனுடைய வசனம் விளக்கப்படுகின்றது. அல் அதாக ஹதீஸ் உதைஹி இப்ராஹிம் அல் முக்ரமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்த அந்த விருந்தாளிகளுடைய செய்தி உங்களிடத்திலே வரவில்லையா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே விருந்தாளி வருகின்றார்கள். அவர்கள் சங்கையானவர்கள். வரக்கூடிய நேரத்திலே அந்த விருந்தாளிகள் எவ்வாறு வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள்? அவர்கள் வந்தார்கள். சலாம் சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள். தஃசீர் உலமாக்கள் சொல்கின்றார்கள் 3 பேர்கள் வந்தார்கள். வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள். வீட்டுக்குள்ளே நுழைந்த நேரத்திலே அவர்களை வரவேற்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். கால ஸலாமுன் முன்கரூன். புதியவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நேரத்தோடு இவர்கள் கண்டது கிடையாது, இதற்கு முன்பு பார்த்தது கிடையாது, புதியவர்கள். உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மாத்திரம்தான் நாங்கள் விருந்து கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது. தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், புதியவர்களாக இருக்கலாம், வேறு ஊரில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது வேறு நாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இப்படியானவர்களுக்கும் விருந்து கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி எங்களுக்கு தெரியும். இந்த மஹல்லாவை பொறுத்த வரையிலே அதிகமான பிரயாணிகள் வரக்கூடிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த வைத்தியசாலைக்கு அதிகமான தேவையுடையவர்கள் வரக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்கு வரக்கச் செய்ய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை இந்த மஸ்ஜிதை செய்து வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். இப்படியான இந்த இடத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு எங்களுக்கு என்ன செய்யலாம்? அவர்களை அழைத்து விருந்து கொடுக்கலாம். அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்ன செய்யலாம்? விருந்தை கொண்டு வந்து கொடுக்கலாம். தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், தேவையுடையவர்கள், இவர்களை பார்த்து நாம் அதனை செய்ய வேண்டும். அடுத்ததாக அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தொடராக சொல்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்த போது எங்களிடத்திலே இருக்கக்கூடிய உணவிலே நாம் சிரமப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களிடத்திலே எது இருக்கின்றதோ அதிலே மிகவும் நல்லதை நாம் கொடுக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? உடனடியாக தன்னுடைய வீட்டுக்குள்ளே சென்று வரக்கூடிய விருந்தாளிகளை சிரமப்படுத்தாது, சிறந்த முறையிலே அவர்களுக்கு உகந்த இடத்திலே அவர்களை நாம் உட்கார வைக்க வேண்டும். உட்கார வைத்து விட்டு என்ன செய்தார்கள்? அவர்களிடத்திலே இருந்த கொழுத்த ஒரு மாட்டை என்ன செய்தார்கள்? அவர்கள் அந்த விருந்தாளிகளுக்கு உணவாக கொடுத்தார்கள். தஃசீர் உலமாக்கள் சொல்கின்றார்கள், மஷ்விய பொரித்த நிலையிலே அந்த சாப்பாட்டை சிறந்த முறையிலே அவர்கள் சமைத்து என்ன செய்தார்கள்? கொடுத்தார்கள். இதை வைத்து உலமாக்கள் சொல்கின்றார்கள், எந்த பெரிய பணக்காரராக இருக்கலாம், இவர் ஒரு நபியாக இருந்தும் கூட இவர்களே சென்று இவர்களே சமைத்து இவர்களே என்ன செய்தார்கள்? கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆதி இருந்திருக்கலாம், ஆனால் சிறந்த பண்பாடு வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை தானே என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கான விருந்தை பரிமாற வேண்டும் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. விருந்தாளியாக வீட்டுக்கு வரக்கூடியவர் என்னிடத்திலே கற்ற மாணவராக இருக்கலாம், அல்லது என்னுடைய கடையிலே வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியாக இருக்கலாம், அல்லது யாராக இருந்தாலும் உலமாக்கள் சொல்கின்றார்கள், வீட்டுக்கு வந்துவிட்டால், ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்துவிட்டால் அவர்தான் தலைவர். அவர்தான் தலைவர். அவரோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? தொழிலாளி கடையிலே நாம் அவரோடு நடக்கக்கூடிய முறை அல்ல விருந்தாளியோடு நடப்பது. சிறந்த முறையிலே அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? வரவேற்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இருந்த மிகவும் சிறந்த உணவை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு ஒரு ஆட்டை அறுத்திருக்கலாம்,
அவர்களுக்கு ஒரு ஆட்டை அறுத்திருக்கலாம். என்ன செய்தார்கள்? கொழுத்த ஒரு மாட்டை அவர்கள் அந்த விருந்தாளிகளுக்காக தயார் செய்கின்றார் என்றால் தன்னிடத்தில் இருந்த மிகவும் சிறந்த ஒன்றை அவர் என்ன செய்கின்றார்? அந்த விருந்தாளிக்காக கொடுக்கின்றார். அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறார், விருந்தாளியை சாப்பாட்டின் பக்கம் அழைத்து வரவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? சாப்பாட்டை கொண்டு போய் அந்த விருந்தாளிகளுக்கு பக்கத்திலே நெருக்கமாக வைத்தார்கள். அவர்களை சிரமப்படுத்தக் கூடாது. அல்லாஹ்வுடைய விருந்தாளி, உலமாக்கள் சொல்கின்றார்கள், சிரமம் இல்லை என்றால் அப்படியான அந்த விருந்தாளிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்திலே அந்த உணவை பரிமாறுவது மிகவும் சிறந்தது என்பதை சொல்லி காட்டுகிறார். அந்த விருந்தாளி வந்த நேரத்திலே அவர்களோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், முகம் திரித்தவர்களாக அவர்களோடு நாம் கதைக்க வேண்டும், பேச வேண்டும். பேசாமல் மௌனமாக நீண்ட நேரம் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு எந்த இடத்திலே உட்காருவது பொருத்தமோ அந்த இடத்திலே உட்கார வைக்க வேண்டும். பல நபர்களை நாம் அழைத்திருக்கின்றோம் என்றால் இந்த நபருக்கு பக்கத்திலே இவர் உட்காருவது அவருக்கு சிரமம் என்றால் அவருக்கு தகுந்த இடத்திலே நாம் உட்கார வைக்க வேண்டும் என்பதை தப்சீருடைய உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். விருந்தாளி சாப்பிடக்கூடிய நேரத்திலே அவரோடு எப்படியான வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அலா தஅகுலூன், இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமே, இன்னும் கொஞ்சம் வச்சு சாப்பிடுங்களே என்று அழகிய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படியான வார்த்தையை தான் பயன்படுத்தினார்கள் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அழகிய பண்பாடுதான் இந்த பண்பாடு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்த விருந்தாளிகள் மலாயிகமார்கள் சாப்பிடவில்லை, அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனாலும் எவ்வாறு அவர்கள் இந்த விருந்தோம்பலை செய்தார்கள் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பண்பாட்டை நாம் கொண்டு வர வேண்டும். இந்த பண்பாட்டை எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வர வேண்டும். சஹாபாக்கள் நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு போது வீட்டிலே சாப்பிடுவதற்கு எந்த ஒன்றும் இருக்காத நேரத்திலே வெளியே வந்து என்ன செய்கின்றார்கள்? அபுல் ஹைசம் அத்தைஹான் அல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் அவர்களோடு இருக்கின்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களும் பசித்த நிலையிலே வெளியே வருகின்றார்கள். இந்த நேரத்திலே புகாரிலே வரக்கூடிய இந்த ஹதீஸ், அபுல் ஹைசம் அத்தைஹான் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நபி அவர்களுக்கும் சஹாபாக்கள் இருவருக்கும் எவ்வாறு அவர்களிடத்திலே இருந்த ஆடுகளையும் அவர்களுடைய அந்த தோட்டத்திலே இருந்த ஈச்சம் பழங்களையும் வகை வகையான ஈச்சம் பழங்களை பறித்துக் கொண்டு வந்து நபி அவர்களிடத்திலே முன்வைக்கின்றார்கள். அழகிய முறையிலே என்ன செய்கின்றார்கள்? கவனிக்கின்றார்கள், சங்கைப்படுத்துகின்றார்கள். இந்த பண்பாடு எங்களிடத்திலே வர வேண்டும். இந்த பண்பாடு எங்களிடத்திலே வர வேண்டும். வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு ஏற்ற விதத்திலே நாம் செய்து கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது அல்லாஹு தஆலாவுடைய விருந்தாளி. நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹு தஆலா கேட்பான் எங்களிடத்திலே, நான் உலகத்திலே பசித்த நிலையிலே இருந்தேன், நான் உன்னிடத்திலே சாப்பாடு கேட்டேன், ஆனால் நீ எனக்கு சாப்பாடு தரவில்லையே என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அதற்கு நாம் என்ன பதில் சொல்வோம்? உலகத்திலே பசித்தவர்கள் எங்களிடத்திலே கேட்கின்றார்கள், இந்த நேரத்தில் அவர்களுக்கு நாம் உதவி செய்தோமா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு கணம் நாம் சிந்திக்க வேண்டும். வீட்டுக்கு வரக்கூடியவர்களாக இருக்கலாம், மிக நீண்ட விடயங்கள், இவற்றை அனைத்தையும் சொல்லி முடிப்பதற்கு நேரம் கிடையாது. உலமாக்களிடத்திலே சென்று இப்படியான இந்த குர்ஆனுடைய வசனங்களின் தஃசீர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். அனைத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டி இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த உயரிய பண்பாடுகளை எடுத்து, சுவனத்தினுடைய இந்த பண்பாடுகளை எடுத்து அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல அக்லாக்கை தந்திடுவாயாக. மக்களோடு நல்ல முறையிலே நடப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே பரக்கத் செய்திடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை சுவனத்துக்குரியவர்களாக ஆக்கிடுவாயாக. விருந்தாளிகளை சங்கைப்படுத்தக்கூடியவர்களுடைய